சட்டப்பேரவை தேர்தல் இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ள நிலையில் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளரும் மண்ணின் மைந்தனுமான காமராஜ் அவர்களின் வெற்றி இப்போதே உறுதி செய்யப்பட்டு விட்டதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. திமுகவின் வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட அடுத்த நிமிடமே அதிமுகவின் வெற்றி உறுதியானதற்கு காரணம் திமுக மேற்கொண்ட வேட்பாளர் தேர்வுதான் என பரவலாக பேசப்படுகிறது. தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கும் நிலையில் நன்னிலம் தொகுதியை எஸ்டிபிஐ கட்சிக்கு ஒதுக்கியது. அக்கட்சியின் மாநில தலைவர் முபாரக் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதும் உள்ளூர் திமுகவினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேட்பாளராக முபாரக் அறிவிக்கப்பட்டதில் இருந்தே திமுகவின் உள்ளூர் உடன்பிறப்புகள் மத்தியில் நிலவி வந்த மனக்கசப்பு தற்போது பகிரங்கமான எதிர்ப்பாக உருவெடுத்துள்ளது. கட்சிக்கு எப்போதும் விழும் பாரம்பரிய வாக்குகள் கூட இந்த முறை கிடைக்காமல் போய்விடுமோ என்று தொண்டர்கள் புலம்புவது வெறும் அதிருப்தி மட்டுமல்ல, அது களத்தில் அவர்கள் சந்திக்கும் கடுமையான சவால்களின் வெளிப்பாடாகும். நாங்க ஆட்சிக்கு வந்தா மாசக்கணக்கில் மாத்தணும்னு சொன்னாங்க. நிதிச்சுமையை குறைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. கூடுதல் நிதிச்சுமையை ஏழை எளிய மக்களின் முதுகுகளில் ஏற்றிய இவர்களை மன்னிக்கலாமா? இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. நன்னிலம் போன்ற அரசியல் விழிப்புணர்வு மிக்க தொகுதியில் மக்களின் நாடி துடிப்பை அறிந்த ஒருவரை விடுத்து எதிர்பாராத ஒருவரை வேட்பாளராக நிறுத்தியிருப்பது வெற்றிக்கனியை தானாகவே எதிர்த்தரப்புக்கு தாரை வார்ப்பது போன்ற செயலாகவே பார்க்கப்படுகிறது. ஒரு தேர்தலை சந்திப்பதற்கு தேவையான அடிப்படை பலமே கட்சியின் அடிமட்ட தொண்டர்களின் உழைப்புதான். ஆனால் இங்கே வேட்பாளர் மீதான அதிருப்தியால் தேர்தல் பணிமனைகள் கலையிழந்து காணப்படுகின்றன. திமுக நிர்வாகிகள் களப்பணிக்கு செல்ல தயக்கம் காட்டி வருகிறார்கள். பொதுவாக திமுகவின் அடிப்படை வாக்குகள் சிதறாமல் இருந்தாலே அதிமுகவை நன்னிலம் தொகுதியில் வீழ்த்துவது சவாலான காரியம். அப்படி இருக்க தற்போதைய சூழலில் வேட்பாளருக்காக வாக்கு சேகரிக்கவே திமுகவினர் தயங்கும் நிலை உருவாகியுள்ளது. வேட்பாளர் யார் என்று தெரியாமலேயே மக்கள் வாக்களிக்கும் காலம் மறைந்துவிட்ட நிலையில் யாரையோ ஒருவரை நிறுத்தியுள்ளது திமுக தரப்பு. நிர்வாகிகளின் இந்த குமுறலும் தோல்வி உறுதி என்கின்ற ரீதியிலான பேச்சுக்களும் தொகுதி முழுவதும் பரவி வருவது திமுக தலைமையை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது. கட்சி தலைமை உடனடியாக தலையிட்டு நிர்வாகிகளை சமரசம் செய்தாலும் வாக்காளர்கள் மத்தியில் வேட்பாளர் குறித்து ஏற்பட்டுள்ள எதிர்மறையான பிம்பத்தை மாற்றுவது என்பது மிக கடினமான காரியம். தேர்தல் நெருங்கும் வேளையில் உற்சாகமாக பணியாற்ற வேண்டிய தொண்டர்கள் வேட்பாளரை கண்டு ஒதுங்கி நிற்பது திமுகவின் வெற்றி கோட்டையை நன்னிலத்தில் தகர்க்கும் நிலையை உருவாக்கியுள்ளது. வாக்குப்பதிவிற்கு முன்பே நிர்வாகிகளின் இந்த புலம்பலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படாவிட்டால் நன்னிலம் தொகுதியில் திமுக சந்திக்க போகும் முடிவு என்பது கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை.